ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொள்ளுக்கட்டை பார்க்க போகிறோம். அது வித்தியாசமான முறையில் இடியாப்ப ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க கொள்ளுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொள்ளுக்கட்டை செய்ய ஃபஸ்ட்டு பூரணை ரெடி பண்ணிடலாம். ஒரு 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்து காய்ச்சி வடிகட்டி வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். ஏன்னா அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் மாற்றிருக்கேன். இப்போது வெல்லம் நல்லா கொதித்த பிறகு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பூரணை தேங்காய் வச்சு செய்கிறேன். 1 கப் துருவன தேங்காய். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேங்காய் நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் சுண்டணும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டுருக்கு. இன்னும் நல்லா கெட்டியாகணும். பூரணை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. ஒரு கையில் தண்ணி நனைச்சிட்டு எடுத்து உருட்டி பார்த்தோமா இந்த பதத்தில் இருக்கணும். இந்த பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட கொள்ளுக்கட்டைக்கு பூரணை ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் மாவு பிசைஞ்சிடலாம். கொள்ளுக்கட்டை செய்ய மாவு ரெடி பண்ணிடலாம். நான் 1/2 கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன். இடியாப்ப மாவு, கொள்ளுக்கட்டை மாவு, அரிசி மாவு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம இடியாப்பம் செய்வோம்ல அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நல்லா சூடாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. கொள்ளுக்கட்டை செய்ய மாவு பிசைஞ்சிட்டேன் பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். கையை வச்சு அழுத்தும் போது இந்த மாதிரி உள்ளே இறங்கணும். அவ்வளோதான், மாவு ரெடி. இப்போது நம்ம இடியாப்ப பிழிகிற அச்சு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். இடியாப்ப அச்சில் மாவு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலை இல்லைன்னா பட்டர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம இடியாப்ப பிழிகிற மாதிரி ரவுண்டாக பிழிஞ்சு இந்த மாதிரி ரவுண்டாக பிழிஞ்சு விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணை எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க. நடுவில் பூரணை சேர்த்துட்டேன். இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விடுங்க. இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே போல் இந்த பக்கம் கவர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா கவர் ஆகிடுச்சு. இந்த சைடு இருக்க ஓரங்களையும் கவர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இதே போல் எல்லா மாவும் ரெடி பண்ணிடலாம். கொள்ளுக்கட்டைக்கு மாவு பூரணமெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வழக்கமாக எப்போவும் இட்லி போனியில் ஆவி கட்டி எடுத்துடலாம். இட்லி போனியில் தண்ணி வச்சுக்கோங்க. அடியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொள்ளுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு இடியாப்ப ஸ்டைலில் கொள்ளுக்கட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெவாதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.